காற்றே கண் காற்றே பூ பெண் பார்த்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க. ஒன்ஸ் ப்ரவியில் பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்ருக்க மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கவும் பிடிச்சவங்களுடைய பிக்கவும் அந்த ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் மேக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்ச டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். வீடியோ முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறாங்க லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப்க்கான லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பேஜை ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலேயே ஆப்க்கான லிங்க் இருக்கும். ஆப் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரொசர் மட்டும் யூஸ் பண்ணி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிருப்பேன். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும், எப்படி ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ 2-3 மினிட்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மேக் பண்ணிங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணேன். ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ் பேஸில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர், நெக்ஸ்ட்டு சம் ரெக்டாங்கலில் லேயர்லாம் கொடுத்து லிரிக்லாம் கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணால் மட்டும் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுன் ஒரு க்ரீன் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஒரு பிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் பிக்கை ஆட் ஆயிடுச்சு. இங்கே மேலே பாருங்கள் ரெஸ்ட் 3 கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான பார்த்தீங்கன்னா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் சீரம் செட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கீழே பார்த்தா சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அந்த சர்க்கிள் எண்டு வரையும் போய்ட்டு இப்போ அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் ட்ரெஸ் போய்ட்டு இமேஜ் சென்டராக பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே பார்த்தா சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த புக் மார்க் டு இந்த புக் மார்க் சர்க்கிள் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக இந்த புக் மார்க் போய்ட்டு இந்த சர்க்கிள் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் இங்கே இருக்கிற லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இப்போ மேலே ஒரு சர்க்கிள் டூப்ளிகேட் இருக்கா, அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருப்பாங்க ஸ்பீடோமீட்டர் மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இவர் கம்ப்ரஸ் பண்ணுங்க. ஓகே? இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணுங்கள். இப்போ கீழே லேயர் சூஸ் பண்ணுங்கள். சேம் டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணி லேயர் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர் காப்பி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டு இப்போ அந்த மேலே இருக்கிற நியூ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு அந்த சேம் டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே? இதே மாதிரி ஒரு புக் மார்க்காக போயிட்டு அந்த ஸ்பீடோமீட்டர் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் புக் மார்க் கிளிக் பண்ணால் இதுமாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. கரெக்டாக இப்போ என்னென்ன ஒன்றுனா இப்போ இந்த 2 லேயர் இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற லிரிக்கும் இங்கே 2 லேயர் இங்கே இமேஜ் ஆட் பண்ணுற லிரிக்கும் இங்கே 2 இமேஜ் இருக்குல்ல, இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 டைம் லைனில் நான் சொல்கிற சேம் ஸ்டெப் தான் நெக்ஸ்ட்டு டைம் லைனில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில் பார்த்துங்க. ஓகேங்களா? கரெக்டாக டைம் லைன் பார்த்தோன்னா 2:24 வந்துருங்க. ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனுவாங்க. அந்த கீழே ஒரு ரவுண்ட் அண்ட் ரெக்டான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா இவர் பேக்ரவுண்டில் பஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மேலே இங்கே இருக்குது பாருங்கள் லேயர் இந்த புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ இமேஜ் பார்த்தா இந்த புக் மார்க் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் சர்ச் ஆகும். கிளிக் பண்ணுறது டைல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா ஒரு ரிசல்ட் டாப் வரும். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் போயிட்டு கீழே பார்த்தா மிரர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற லெஃப்ட் சைட் டவுன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் எடுத்துங்க இமேஜை. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதாங்க இமேஜ் கிளிக் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டவுனில் இருப்பாருங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏரோ கிளிக் பண்ணி இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஏர் ஆப்ஷன் இல்லை அது கிளிக் அது கீழே பார்த்தா ஒரு கீஃபை மாதிரி ப்ளஸ் போட்டுருக்காங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜில் ஒரு கீஃபை ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த எண்டில் ஆட் பண்ண மாதிரி இப்போ இந்த எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபை ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு இப்போ இந்த இமேஜ் அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அந்த மிரரில் இருக்கிற இமேஜ் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது மாதிரி கரெக்டாக அந்த மிரர் இமேஜ் இங்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ரெட் கலர் லைன் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ரெட் லைன் தர்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மூவ் இந்த மாதிரி கொடுத்துப்போம். ஓகேங்களா? கொடுத்துட்டு கரெக்டாக இந்த லெவலுக்கு மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் அந்த கீஃபேமுக்கு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த கிராஃப் மாதிரி இருக்கும். அந்த கிராஃப் ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கிராஃப் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்களா?
நெக்ஸ்ட் அந்த இமேஜில் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எஃபெக்ட் கீழே பார்த்தா ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ரைட் சைட் டவுன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தா ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 1 2 3 4 4th லைனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்டுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் 3+ சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓடுங்க. ஒன்ஸ் அகைன் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் டு புக் மார்க் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எழுதுனாங்க. இப்போ மேலே இருக்குல்ல அந்த இந்த ஃபஸ்ட் ஆட் பண்ணல அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த 3 ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு காப்பி அவுட் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னா இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பேக்கில் வந்து செட் பண்ணி கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள். கீழே மூவ் ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த எண்டு போய்ட்டு இங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீஃபேம் வந்து நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் வந்து பண்ணிப்போம். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ரைட் சைடு வந்து அந்த கீஃபேம் வந்து மூவ் வந்து பண்ண போகிறோம். ரெட் லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெட் லைன் வந்து இந்த அளவுக்கு தர மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து போயிட்டு அந்த கிராஃபில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண மாதிரி ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராஃப் வந்து இது மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தா ஒன்ஸ் வந்து ரைட்டில் ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒரு எண்ணு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு எண். ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இங்கே சொன்ன சேம் ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணி இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜுக்கு கீழே வந்து இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டீங்களா. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் இருக்குல்ல இந்த புக் மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு இந்த டைம்லைன் வந்து புக் மார்க் வந்து எடுத்துங்க. கரெக்டாக கொஞ்சம் வந்து மூவ் வந்து பண்ணிக்கிறேன். மேலே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் இந்த எக்ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது மாதிரி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு எக்ஸ்பெண்ட் வந்து ஸ்மாலாக ஒரு எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல கிளிக் பண்ணிட்டு இந்த இங்கே போயிட்டு கிளிக் வந்து உடனே கீழே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தா ஏர் கீழே ஒரு கீஃபேம் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எண்டுக்கு வந்து போயிட்டு இந்த இங்கே வால்யூம் இருக்கும் அப்படியே லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 0% எடுத்துன்னு வந்தீங்கன்னா இது நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி இந்த இமேஜ் வந்து வர சொல்ல இந்த இமேஜ் வரது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி இங்கேயும் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு கீஃபேம் எண்டில் போய்ட்டு அப்படியே இந்த வால்யூம் வந்து மைனஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்ல இப்போ இந்த இமேஜ் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செட் பண்ண மாதிரி இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா அதான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுவீங்க. கீஃபேமை மூவ் பண்ணி எடுத்து சொல்ல இமேஜ் வந்து இது மாதிரி லைனாக வந்து கீழே வந்து டவுனில் வந்து செட் ஆகிற மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி வந்து பர்ஃபெக்டான ஒரு இங்கே வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சு கூட நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து கீழே வந்து செட் பண்ணி வந்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி லாஸ்ட் எடிட் வந்து பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிங்க எல்லாம் கரெக்டாக வந்து எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் பெஸ்ட் அப்படி வேறு பட்டன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, அப்படியே நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க.